بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة وعد الصدق الذي كانوا يوعدون. صدق الله العظيم. اللهم لا إله إلا الله. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருளால் அல் ஆகாஃப் அத்தியாயத்தின் 14 வசனங்கள் வரை கொண்டான விளக்கங்களை கடந்த வாரம் பார்த்தோம். மேலும் 15ஆம் வசனத்தின் புற அர்த்தத்தையும் அதற்கு முன்பு குறிப்பிடப்பட்டது. وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ إِحْسَانًا. நாம் மனிதர்களுக்கு தங்களது பெற்றோர்களிடத்தில் உபகாரமாக நடக்க வேண்டும் என்று ஆலோசனையும் உத்தரவும் பிறப்பித்திருக்கின்றோம். حَمَلَتْهُ أُمُّهُ كُرْهًا وَوَضَعَتْهُ كُرْهًا. அவனது தாயார் அவனை மிகுந்த சிரமத்தோடும் சுமந்தால், மிகுந்த சிரமத்துடனேயே பெற்றெடுத்தாள். وَحَمْلُهُ وَفِصَالُهُ 30 شهرا. அவள் சுமந்த காலமும் பால்குடி மறக்கடிக்கின்ற காலமும் சேர்த்து 30 மாதமாக இருக்கிறார். حَتَّى إِذَا بَلَغَ أَشُدَّهُ وَبَلَغَ 40 سنة. பின்னர் அவர் தனது முதிர்ச்சியை அடைந்து 40 வயதை எட்டும்போது, இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ வழங்கிய அருட்கொடைகளுக்கு நான் நன்றி பாராட்டவும், قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. நீ எனக்கும் என் பெற்றோருக்கும் வழங்கிய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தவும், وأن أعمل صالحا ترضاه. நீ திருப்தியுறும் நல்லறங்களை நான் வருங்காலத்தில் செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. وأصلح لي في ذريتي. மேலும் என் சந்ததிகளிலும் எனக்கு நன்மையை அளிப்பாயாக.
இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன், நிச்சயமாக நான் உனக்கு அடிபணிந்தவர்களில் ஒருவனாவேன் என்று அவன் கூறுவான். உலாஇக அல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, அவர்கள் செய்த நற்செயல்களை அவர்களிருந்து நாம் ஏற்றுக்கொள்வோம். வனதஜாவஸ அன் ஸய்யிஆத்திஹிம், அவர்களின் தீமைகளை நாம் தள்ளுபடி செய்வோம். ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாசிகளோடு இருப்பார்கள். இது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாத ஸித்கில் லதீ கானூ யுஅதூன், இது அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த உண்மையான வாக்குறுதியாகும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறுகின்றான். முஃமின்களே, ஏகத்துவத்தை பற்றியும் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற தகவல்களையும் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூறிய அல்லாஹ், அதை தொடர்ந்து பெற்றோரிடத்தில் கண்ணியமாகவும் உபகாரமாகவும் நடக்க வேண்டும் என்பதை ரப்பு வலியுறுத்தினார். அதை இந்த வசனத்தின் முதல் பகுதி அறிவிக்கிறது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானன், பெற்றோர்களுக்கு இஹ்சானாக நடந்து கொள்ள வேண்டும் என மனிதர்களுக்கு நாம் உத்தரவு பிறப்பித்தோம். மேலும் அதற்கு காரணத்தையும் அல்லாஹ் சொன்னான். ஹமலத்துஹு உம்முஹு குருஹன் வவதஅத்துஹு குருஹா, அவனது தாயார் மிகுந்த சிரமத்தோடு சுமந்தால், மிகுந்த சிரமத்தோடு பெற்றெடுத்தாள். இதற்குண்டான விளக்கங்களை நாம் அல்லாஹின் அருளால் கடந்த வாரம் பார்த்துள்ளோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பொதுவாக எங்கெல்லாம் தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் பெற்றோர்களுக்கு இஹ்சானாக நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றான். அதோடு அதற்கான காரணத்தை சொல்கின்ற பொழுது தாயை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அவனது தாயார் சிரமத்தோடு சுமந்தால், சிரமத்தோடு பெற்றெடுத்தாள் என்று குறிப்பாக தாயார் குறித்து அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். இருவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுவிட்டு அதற்கு அடுத்து தாயாரின் சிரமத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். அவள் சுமந்த காலமும் சிரமமான காலம், அவள் உன்னை பெற்றெடுத்ததும் மிகுந்த சிரமம், பல்வேறு துன்பங்கள், அது வார்த்தைகளால் வடிக்க முடியாத கஷ்டங்கள். வயிற்றில் சுமந்திருந்த நேரத்தில் பிற்பகுதியில் சுமையும் கூடியிருந்தது, பல்வேறு நிறைய சிரமங்கள். அதனுடைய முற்பகுதியில் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ள முடியாத நிலை, வாமிட் ஏற்படுவது, பல்வேறு வித்தியாசமான பல்வேறு உளைச்சல்கள் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது. கர்ப்பத்தின் பிற்பகுதியில் அந்த சுமை நாளுக்கு நாள் கூடுகிறது. இறுதி அந்த சுமை கூடி அவள் நடப்பதிலும் சரி, அமர்வதிலும் சரி, படுப்பதிலும் சரி சிரமத்தை தாங்க வேண்டிய ஒரு சூழல். பல்வேறு துன்பங்களை அந்த கர்ப்ப காலத்திலும் அதே போன்று பிரசவ காலத்தில் அதைவிட பன்மடங்கு துன்பங்களை அந்த பெண் அனுபவிக்கிறார். அதனால் தான் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு நபி தோழர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் நான் யாருக்கு மிக உபகாரமாக நடக்க வேண்டும் என்று கேட்க, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இருப்பவர்களிடையே மிக உபகாரமாக நடப்பது என்று சொன்னால் அது உனது தாயார் என்றார்கள் பெருமானார். வந்த தோழர் திரும்பவும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் சும்மமன், அதற்கு அடுத்து நான் யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் உன் தாயாருக்கு என்றார்கள். மூன்றாவதாகவும் அந்த சகோதரர் திரும்ப கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் சும்மமன், அதற்கு அடுத்து யாருக்கு? அவங்க கேள்வி ரொம்ப தெளிவாக தான் கேட்குறாங்க. அதற்கு அடுத்து யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க. உம்முக்க, அப்பொழுதும் உன் தாயார் என்று தான் சொல்லதான் சொன்னார்கள். நான்காவதாக திரும்பவும் கேட்டார்கள், சும்மமன் யா ரசூலல்லாஹ், அதற்கு அடுத்து யாருக்கு என கேட்க, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூக்க, உன் தந்தை என்றார்கள் பெருமானார். அதனால்தான் இந்த ஹதீஸின் விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது பொதுவாக பெற்றோர்களுக்கு மிகுந்த உபகாரம் செய்ய வேண்டியது தார்மீக கடமை. அதிலும் குறிப்பாக இருவரை பிரிக்கின்ற பொழுது 75% அல்லாஹ் தாயின் பக்கமும் 25% தந்தையின் பக்கமும் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். இது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் உண்டான நெருக்கம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அதனால் தான்
உலக காரியங்கள் மட்டுமல்ல, கடமையான இபாதத்துகளை தாண்டி உபரி வணக்கங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் ஒருவர் தன் தாயாருடைய ஹிதுமத்திற்காக நேரம் ஒதுக்குவது சிறந்ததா உபரி வணக்கத்திற்கா என்று கேட்டால் தாயாருடைய ஹிதுமத்து தான் சிறந்தது என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு அவர்களின் நிலை மிக மிக உயர்ந்ததாகும். அவர்களுடைய அந்த ஹிதுமத்தின் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை கண்டிப்பாக ஒரு மோமின் பெற முடியும். நாம் அநேகமாக கடந்த வாரமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஹஸரத் உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி சொன்னோம். அதில் குறிப்பாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து பெருமானாரின் மீது அளவு கடந்த பிரியமும் இருந்து நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, உஹதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டது என்பதை அறிந்து தங்களுடைய பற்களை உடைத்து கொண்டவர்கள். அவ்வளவு தூரம் பெருமானார் மீது நேசமிக்கவர்கள். இவ்வளவு பெருமானார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து பெருமானாரை பற்றி தெரிந்து ஈமானையும் ஏற்றுக்கொண்டு பெருமானார் மீது அளவு கடந்த நேசம் இருந்து அந்த நேசத்தின் அளவை தெரிவதற்கு உஹதில் ஷஹீதான் பெருமானான் பல் ஷஹீதாக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட பொழுது தனது பற்களை 4 பற்களை ஷஹீதாக்கி கொண்ட அந்த மிகச்சிறந்த மாமகான் உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கவில்லை. இவ்வளவு தூரம் இருந்து பெருமானார்களை பார்க்க முடியவில்லை. அதற்கான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அவர்களின் தாயாரின் ஹிதுமத் அது என்னை சந்திக்க முடியாமல் செய்தது அப்படின்னு சொன்னார். தாயார் மிக வயதான தாயார், வேறு யாரும் இல்லை. அவர்களை பராமரிப்பதற்கு தன்னுடைய உதவி தேவை என்று வந்த பொழுது வேறு வழி இல்லாமல் நிர்பந்தமாக இருந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தால் என்ன அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்குவானோ அந்த அந்தஸ்துகளை பெருமானாரின் நாவிலிருந்து அல்லாஹ் வர வைத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மேன்மக்களிடத்தில் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையானால் உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சாங்க, சொன்னாங்க. பெருமான் அதனுடைய எந்த அளவிற்கு குறிப்பிட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் நீங்கள் உவைஸுல் கர்னி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று அவர்களை சந்திப்பதில் ஆர்வம் செலுத்தினார்கள் என்ற ஹதீஸ்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அதே போன்று இன்னொரு வரலாறு ஒன்று வரும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்கின்ற பொழுது பொதுவாக சொர்க்கத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கூட்டாளி இருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அரினி ரஃபீகை ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னுடைய நண்பர் கூட்டாளி யாரு எனக்கு கொஞ்சம் காட்டுவேன்னு சொன்னான். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அந்த அடையாளத்தை காண்பித்தால் அந்த இடத்திற்கு வந்து பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு கசாயி, கறிக்கடை வியாபாரி, ஆடுகள் அரித்து மக்களுக்கு இறைச்சி வியாபாரம் செய்பவர். அவங்க கேட்டது சொர்க்கத்தில் என் கூட்டாளியை காண்பிக்க வேண்டும். அல்லாஹ் அறிவிக்கிறான். அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே இருப்பது ஒரு கறி வியாபாரி, ஒரு பெரிய இறைநேசர், நபிமாருடைய காலத்தில் வாழ்ந்தவர், அல்லது ஒரு இரவெல்லாம் தொழுது பகலெல்லாம் நோன்பு நோற்பவர், இப்படி ஒரு தோற்றமுள்ளவர் தெரிந்திருந்தால் அவர்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க ஒரு நபி கேட்குறாங்க என்று தோழர் யார் அப்படின்ட்டு அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். ஆனால் அவர் ஒரு கறி வியாபாரியாக இருக்கிறார். இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அல்லாஹ் நம்முடைய கூட்டாளி, அவர்கள் சொர்க்கத்தில், அந்த சகோதரர்கள் சொர்க்கத்தில் இருப்பதில் ஆச்சரியம் அல்ல. எல்லா மோமின்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், செல்வார்கள். மிக 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 உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்கள் எல்லோரும், உழைப்பாளர்கள் எல்லோரும் மிகுந்த அந்தஸ்திற்குரியவர்கள். இங்கே அதுவல்ல சப்ஜெக்ட். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தகுதிக்கு நிகரான தங்களுடைய கூட்டாளியை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அறிவித்தது அவர்களே. இப்போ பார்க்குறாங்க, ஏதோ இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள சின்ன எண்ணம் ஏற்படுகிறது, இவர்களைத்தான் அல்லாஹ் நமக்கு அறிவித்திருக்கிறான், இவர்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. அவங்க அந்த கடையில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க நிற்கிறாங்க. ஒரு மாதிரியாக கடை வேலைகள்லாம் முடிஞ்சிருது. அந்த சகோதரர் புறப்பட போகிறார். நான் உங்கள் கூட கொஞ்சம் வரவான்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறார். இவங்க அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் இவரை பார்க்கணும், இவருடைய பேக்ரவுண்டை என்னன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனது பின்னால் அவர் பொருட்களை எடுத்து சென்றார். அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தன்னோட உள்ளுக்குள்ளே போனார். ஒரு தொட்டியில் யாரோ படுத்திருக்கிறாங்க, ஒரு குழந்தை படுத்திருக்க மாதிரி இருக்குது. அதை எடுத்து சுத்தப்படுத்தி அதுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு திரும்ப அந்த தொட்டியில் அவங்கள வச்சு
அதுக்கடுத்து இதுக்கடையில் உணவு ரெடி ஆகிடுது. அந்த உணவை போய் அவங்களுக்கு ஊட்டி விடுறாரு. கடைசியில் பார்த்தா இது குழந்தை அல்ல, வயது முதிர்ந்த தன் தாயார், வயது முதிர்ந்த தனது தாயார். மிக வயது முதிர்வின் காரணமாக வேறு வெளியில் அவங்க நடமாட முடியாமல் வைக்க முடியாமல் ஒரு தொட்டிலில் படுக்க வைத்திருக்கின்ற நிலை. அவங்கள சுத்தப்படுத்தி வச்சு அவங்கள அழகாக கவனித்து அவங்களுக்கு உணவு ஊட்டு விட்டார். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மாவையும் கிட்டத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த தாயாருடைய வாய் ஏதோ முணுமுணுக்கிறது. தொட்டியில் படுத்திருக்கக்கூடிய தாயாரின் வாய் ஏதோ முணுமுணுக்கிறது. என்ன முணுமுணுக்கிறது என்று கிட்டத்தில் போய் காது கிட்ட, அவங்க வாய்க்கிட்ட காது கொண்டு போய் வச்சு கேட்குறாங்க. அப்போ அவங்க துவா செய்கிறாங்களாம், யா அல்லாஹ், என் பிள்ளைய இந்த காலத்து நபி மூசா இருக்கிறாங்கல்ல, அவருடைய நண்பராக ஆக்கிட்டு துவா செஞ்சாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, யா அல்லாஹ், என் மகன் அவ்வளோ சுமை செய்கிறார், மகனுக்கு துவா செய்கிறாங்க தாயார், என் மகனை இந்த காலத்து நபியான மூசாவிற்கு நண்பராக இருக்க வேண்டும் என் பிள்ளை அப்படின்னு துவா செய்கிறாங்க. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரிந்து விட்டது, என்ன விஷயம் நடக்குது, நமக்கு அல்லாஹ் யார் எப்படிப்பட்டவங்களை தந்திருக்கிறான், இவங்களுக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் என்று வரும். பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்வதால் குறிப்பாக தாய்மாரிடத்தில் நாம் மிக மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்வது அவசியம் என்பதையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் நாம் இந்த வசனத்தில் புரிய முடியும். பொதுவாக இன்னொரு தகவலும் வரும். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வரலை. தாயார் மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க, தாயார் மேலே ரொம்ப பாசம், அளவு கடந்த பாசம். ஆனால் அல்லாஹ் இவங்களுக்கு ஈமான நசீபாக்கிட்டான், ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. ஹக்கு சத்தியம் எதுன்னு புரிஞ்சிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. உம்மாட்ட சொல்ல முடியாத நிலை, அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கிற ஆள் இல்லை. அதனால் அப்படியே தயங்குறாங்க. கொஞ்சம் நாள் போகுது. இதுக்கிடையில் உம்மா கேள்விப்பட்டுடுறாங்க தான் பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாருன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலை செய்தவராக கருதப்படுவார். நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய குடும்பம். இன்னைக்கு சொல்கிறாங்க, இல்லை நம்முடைய இதை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க. போனவன் போயிட்டான்னு சொன்னால் இவன் நம்ம ஏதோ நிர்பந்தப்படுத்தி கூட்டிகிட்டு வந்த மாதிரி அதுக்கு வேற ஒரு ரூட்டை கொடுத்து நம்மளை தொல்லை கொடுக்குன்னு நினைக்கிறான். சரி, இது வேறு விஷயம். அப்போ அன்று அது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாக பார்க்கப்பட்டது. இன்னொருத்தர் நிர்பந்தித்து எந்த மடையன்னு சொல்லலை அந்த காலத்தில் கூட. இவையே ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலை, சிந்தனை. அப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே உம்மு சஅதுடைய தாயார் என்ன பண்ணுறாங்க, மகன்கிட்ட நீ மரியாதையாக விட்டுரு அப்படிங்கிறான், இந்த தீனை விட்டுரு அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, இல்லை நான் விட முடியாது அப்படிங்கிறார். தாய் பார்க்குறாங்க, இவன் என்னடா அவன் எப்படி செய்கிறான், விட மாட்டேங்கிறானே, நம்ம சொன்னால் உடனே கேட்குற பிள்ளையாச்சே, கேட்க மாட்டேங்குதேன்னு நினைக்கிறான். அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொன்னால், நம்ம சாப்பிடாம பட்னியாக இருந்தோம்டா நம்ம பையன் நம்ம பிள்ளை தான் நம்ம மேலே ரொம்ப பாசமாச்சே, எப்படியாவது நம்ம சொல்கிறத கேட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, சார் நீ விட்டுட்டு வரலை அப்படின்னு சொன்னால் நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன், நான் சாப்பிட மாட்டேன். அது சாதனம் சொல்கிறாங்க, அம்மா சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் முடியவே முடியாதுன்றான், அதெல்லாம் முடியவே முடியாது, நீ அங்கேருந்து வெளியே வா அப்படிங்கிறான். ஹஸரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஈமானை விட்டுட்டு எப்படி வெளியே வர முடியும், வர முடியாது. பொதுச்சட்டம் அதான், பெற்றோர்களுக்கு நிறைய ஹிதமத் செய்யணும். ஆனால் அல்லாஹ் சொல்லுவோம், என் ஜாஹதா காலான் துஷ்ரிக பீமா லைஸ லக பிஹி இல்முன், உன்னை இணை வைக்குமாறு தூண்டினால் ஃபலா துதிஅஹுமா, அப்போ நீங்கள் கட்டுப்பட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் என்னை இணை வைக்க தூண்டிட்டாங்களேன்னு அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட முடியாது, அவங்கள ஒதுக்க முடியாது, அவங்கள கவனிக்காமல் இருக்க முடியாது, அவங்களுக்கு ஹிதமத் செய்யாமல் இருக்க முடியாது. வஸாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபன், அவர்கள் மோமின்களாக இல்லையானாலும் அவர்களிடத்தில் நீங்கள் மிக கண்ணியமாக நடக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஆனால் ஈமானை விட முடியாது. அது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அதில் ஸ்ட்ராங், ஈமானை விட முடியாது. உம்மா சாப்பிடாம இருக்கிறாங்க. மக்கள்லாம் சுற்றி உள்ளவங்களுக்கு விஷயம் தெரியுது. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உம்மாவை சில பேர் அவங்க வாயை இருக்க மூடிக்கிறாங்க, சின்ன குச்சியை வாய்க்குள்ளே கொடுத்து வாயை பிளந்து உணவை உள்ளே போட்டு விடுவாங்க.
இந்த அளவிற்கு சூழல் சென்றது. அப்போ தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இப்படிப்பட்ட வசனத்தை இறக்கி வைத்தான் என்று ஒரு தகவல் வரும். இன்னொரு தகவல் அதோடு சேர்த்து விரிவான அந்த வரலாறு சொல்லப்படும். கடைசியில் இவ்வளோ தூரம் இது பண்ணி நம்ம பையன் விடமாட்டேங்கிறானே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஆச்சரியமும் ஒரு அதிர்ச்சியும் இருக்குது. சாதரதி எல்லாம் ஒரு தடவை அம்மா சொன்னாங்க, அம்மா உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ பாசம் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை நான் உங்கள் மீது உண்டான முகப்பத்திற்கு அளவே இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ என்னிடத்தில் சொல்கிற கோரிக்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கை. உங்களுக்கு இப்போ ஒருவேளை நீங்கள் சாப்பிடவே இல்லாமல் இருந்து தாய்க்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடவே மாட்டேன்னு நீங்கள் அடம்பிடிச்சு ஒருவேளை மௌத்தாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு ரொம்ப கவலைத்தரமாக தரும். ஆனாலும் இது ஒரு தடவை அல்ல, உங்களுக்கு இதை போன்று பல ரூகுகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் அப்படியே உண்ணாவிரதம் இருந்து அப்படியே ஒருவேளை நீங்கள் மௌத்தாயிரீங்கன்னு சொன்னாலும் இந்த சாயது ஈமானை விட்டுட்டு வர முடியாதுமா அப்படின்றாங்க. கிளியராக புரிய வைக்கணுங்கிறக்கான்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த தாயார் ஆச்சரியப்பட்டாங்க, இதுக்கு பின்னால் ஏதோ இருக்குது. நான் ஏன் பிள்ளை ஒரு நேரம் நான் சாப்பிடலைன்னா அவன் தாங்க மாட்டான், உடனடியாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுருவான். ஆனால் எனக்கு எந்த உச்சநிலைக்கு சென்றாலும் சரி நான் கவலைப்படுவேன். உங்களை உயிருக்கு உயிராக நான் போட்டுறேன், மதிக்கிறேன். ஆனால் என்னால் ஈமானை விட முடியாதுன்னு சொல்கிறானே என் பிள்ளை. அப்படின்னா அந்த ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? அந்த தேடல் வந்தது, தெளிவு கிடைத்தது, அவர்களும் ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் வரும். இப்படி நிறைய வரலாறுகள் உண்டு. இப்போ நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பெற்றோர் எதுக்கு இதை சொல்லுவார்? பெற்றோர்களுடைய விஷயத்தில் இன்று ஒரு மிகப்பெரிய இந்த உம்மத்து சோதனைக்குள்ளாக இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுவது. பெற்றோர்கள் புறக்கணிப்பதையே மிகப்பெரிய ஒரு தவறு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய பெரிய அருள் முஸ்லிம்களிடத்தில் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். வயோதிகம் அப்படின்னு சொன்னால் அது லக்கேஜ், அது சுமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வெகுஜன சிந்தனை பரவலாக இருக்குது. அதுக்கு தான் இருக்குல்ல முதியோர் இல்லங்கள் இருக்குது, காசு கொடுத்துட்டா பார்த்துக்கிற போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் அதை குற்றச்செயலாக கருதாத ஒரு துர்பாக்கியமும் பரவலாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா முஃமின்களிடத்தில் அதை கொஞ்சம் ரொம்ப பாதுகாத்திருக்கிறான். பாதுகாத்ததுடைய அடையாளம்தான் நம்மிடத்தில் முதியோர் இல்லங்கள்ங்கிறது கான்செப்டில் இல்லை. ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய செல்வந்தர்கள் சில சமயங்கள் அது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, பிள்ளைகள் நாங்கள் 2 பிள்ளை தான், 2 பையன், ஒரு பையன் யூஎஸில் இருக்கான், ஒருத்தன் யூகேயில் இருக்கான், நான் வயசாகிடுச்சு, எனக்கு யாருமே என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வெளியே அவங்களால சொல்லவும் முடியலை, இப்படியெல்லாம் பல்வேறு துன்பங்கள். அவங்க இது வச்சு இப்போ சமீபத்தில் என்ன கேட்குறாங்க, அப்போ இவங்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு நிறைய காசு கொடுத்து நல்ல வசதியான ஏற்பாடுகளோடு இவங்க தங்குறதுக்கு உண்டான இடங்கள் இருக்கான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல். சரி, ஆனால் கம்மி, மற்றவர்களோடு ஒப்பிட்டால் நம்ம இடத்தில் மிக குறைவு. காரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் பெற்றோர்களை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்தது தான். நான் அநேகமாக 1-2 வாரங்களுக்கு முன்பு ஜும்மாவில் சொன்ன ஞாபகம், அமெரிக்காவில் ஒரு பெண் மருத்துவர், அவங்கள்ட்ட பல முதியவர்கள் கொண்டு வரப்படுவாங்க. பெரும்பாலும் முதியோர்கள் வருகின்ற பொழுது முதியோர் இல்லங்கள்லேருந்து வருவாங்க, ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு பெரியவங்க வர்றாங்க, அவங்க கூட பிள்ளைங்க ஒருத்தர் வர்றார், மகனார் வருகிறார். மகனார் அப்படி பாதுகாக்கிறார், அப்படி அந்த அம்மாவை தாங்குறார், அவ்வளோ தூரம் ஹிதமத் செய்கிறார். இந்த டாக்டருக்கு ஆச்சரியமாக போச்சு. பொதுவாக அது நிறைய முதியோர் இல்லங்களுடைய பேஷண்ட்டை பார்த்து பழக்கப்பட்டதுனால இந்த காட்சி வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த வயசானவங்களுக்கு யாருமே கவனிக்க மாட்டாங்க, நம்ம நர்ஸில் வச்சு நம்ம பார்ப்போம், அப்போ ஏதோ சரியான பின்னாடி அனுப்பி வச்சுருவோம். இங்கே என்ன இவ்வளோ தூரம் அந்த பையன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டுட்டு, தம்பி என்னம்மா அப்படியே பேச்சு கொடுத்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு அந்த வாலிபர் சொன்னார், நான் முஸ்லீம், எனக்கு என் தாயிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு சொன்னார். அவங்கள்ட்ட நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கா, இப்படியா என்று அதிசயித்து கேட்டு அந்த மருத்துவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. அதனால தான் சொல்லப்படும், இன்று முஸ்லீம்கள் சில சமயம் ஒன்று ரொம்ப மட்டமாக இருக்கிறோம், அல்லது சில பேர் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு நினச்சிட்டு அதிகமாக பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. நான் தாவா கொடுக்குறேங்கிறாங்க, அதை செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் வேற, மக்களுக்கு தாவத்து கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஆனால்
நம்முடைய செயல்பாடுகளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ரொம்ப ரொம்ப பெரிய கேப். ஒருத்தர் என்னென்னலாம் பேசுகிறாரு, ஆளை பார்த்தா நல்லா இருக்குது, தோற்றம் சூப்பராக இருக்குது, தாடி இருக்குது, ஜுப்பா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே போல் நிறையா குரான் பேசுகிறார், நிறைய ஹதீஸை சொல்கிறாரு. ஆனால் அவரோடு நெருக்கமான ஒரு தொடர்பு, கொடுக்கல் வாங்கல் தொடர்பு, அல்லது அவங்க அண்டை வீடு பக்கத்தில் தொடர்பு, சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டால் ஒரு சராசரி மனிதன் நடக்கிறது கூட இல்லைங்க. ஒரு முஸ்லீம் நடக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், ஒரு சராசரி மனிதன் நடக்கக்கூடிய குறைந்தபட்ச தகுதிகள் கூட இல்லாமல் நடந்தா நம்மளை பார்த்து எப்படி இஸ்லாம் வரும்? ஒரு மோமினுடைய நம்முடைய பேச்சை விட நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி பழகுறோம், நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், இதை வச்சு தான் தீன் வளர்ந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்தான் சஹாபாக்களிடத்தில் ஈர்ப்பை ஏற்படுத்தியது. சஹாபாக்களின் செயல்கள் தான் உலகம் முழுவதும் மக்கள் தீன் பக்கம் ஈர்ப்பு ஏற்பட்டு மோமின்களாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது அதுதான். எனவே தான் நாம் பேச வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதைவிட அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவை அப்படியே பின்பற்றுவதில், நடைமுறைப்படுத்துவதில், செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ வசனத்திற்கு வருகின்றோம். அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களுக்கு ஹசான் செய்யணும்னு நம்ம உத்தரவு பிறப்பித்திருக்கின்றோம். அவனது தாயார் அவனை அந்த குழந்தையை மிகுந்த சிரமத்தோடு சுமந்திருந்தால், சிரமத்தோடு பெற்றெடுத்தாள். மேலும் அவள் சுமந்த காலமும் அவள் அந்த குழந்தையின் பால்குடி காலமும் சேர்த்து சலாசூன ஷஹரா 30 மாதங்களாக இருக்கிறது. எவ்வளோ நாளாக இருக்குது? 30 மாதங்கள். நான் கடந்த வாரம் சொன்னேன், இதில் நிறைய சில சட்டங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். அதாவது கர்ப்பகாலமும் பால்குடி காலமும் சேர்ந்து 30 மாதம் அப்படின்னு வருது. கர்ப்பகாலமும் பால்குடி காலமும் சேர்ந்து 30 மாதம். இன்னொரு வசனத்தில் வருகின்ற பொழுது அவருடைய பால்குடி காலம், அந்த குழந்தையின் பால்குடி காலம் 2 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு வசனம் வருகிறது. சூரத்துல் பக்கராவுடைய ஒரு வசனம் சொல்லுது, வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம ரதாஅ. தன் குழந்தைகளுக்கு முழுமையாக பால் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் முழுமையான 2 ஆண்டுகள் பால் கொடுக்கட்டும், முழுமையான 2 ஆண்டுகள் பால் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ 2 வசனங்களில் பால் கொடுக்கும் காலத்தை மட்டும் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் 2 ஆண்டுகள் என குறிப்பிடுகிறான், 2 ஆண்டுகள் என குறிப்பிடுகிறான். அப்படியானால் 30 மாசத்துல 2 ஆண்டுகள் என்பது எத்தனை மாசம் சொல்லுங்க? 24 மாதம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 6 மாதம். இதை வச்சு ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போன்ற முக்கியமான மூத்த சஹாபாக்கள் மற்றவங்க சொல்றாங்க, ஒரு குழந்தையின் குறைந்தபட்ச கர்ப்பகாலம் என்பது 6 மாதமாகவும் இருக்கலாம். எதை வச்சு சொல்றாங்க? இந்த ஆயத்தை வச்சு சொல்றாங்க. இந்த ஆயத்தை சொல்லுது, கர்ப்பகாலமும் பால்குடி காலமும் சேர்ந்து 30 மாதங்கள் அப்படி இருக்கு. வேறு 2 வசனங்கள் சொல்லுகிறது பால்குடி காலம் 2 வருடங்கள், பால்குடி காலம் 2 வருடங்கள். அப்ப பால்குடி காலம் 2 வருடத்தை கழித்தால் 30 மாசத்துல எஞ்சி இருப்பது 6 மாதங்கள். ஒரு பெண்ணிற்கு முழுமையான 6 மாதம் முடிந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அவளது கணவனுக்கு உரியதுதான் என்பது இதிலிருந்து விளங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சட்டம். 6 மாதத்தில் அந்த குழந்தை பிறந்தார். 6 மாதத்திற்கு முன்பு பிறந்தால் அந்த குழந்தை அவனுக்கு உரியதாக கணிக்கப்பட மாட்டாது. 6 மாதத்தை கடந்து விட்டால் அது 6.1 நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், அது 7 மாதமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இப்போ சில சமயத்தில் 7 மாசத்துல குழந்தை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சாவது ஒரு ஃபசாதை கிளப்பி விட்டுறக்கூடாது அல்லவா? அதற்காக சொல்லப்படுகிறது கர்ப்பகாலத்தின் குறைந்தபட்ச காலம் 6 மாதம், கூடிய காலம் கிட்டத்தட்ட சிலர் 2 ஆண்டுகள் என்றும் 3 ஆண்டுகள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். இது மிக மிக ரேரிலும் ரேரான காலம். பெரும்பாலும் கர்ப்பகாலம் என்பது 9 மாதங்கள். பெரும்பாலும் கர்ப்பகாலம் என்பது 9 மாதங்களும் 7 நாட்களும். இந்த 9 மாதங்கள் என்பது அது கூட பொதுவாகவே இந்த 30 மாதம் அந்த கணக்கு எல்லாம் சந்திர கணக்கை அடிப்படையாக கொண்டவை. அதனால ஆங்கில கணக்கில் 9 மாதமும் 7 நாள் 9 மாதம் அப்படின்னு சொல்றது
இதில் அரபி கணக்கின் பிரகாரம் 9 மாதங்கள் 7 நாட்கள் வந்துவிடும், தானாகவே 7-8 நாட்கள் வந்துவிடும். பெரும்பாலும் ஒரு பெண்ணின் பிரசவ காலம் 9 மாதங்களாக இருக்கிறது. அப்போ சொல்கிறாங்க 6 மாதம் என்பது குறைந்தபட்ச காலம். அதற்கு பின்பு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் தந்தையாக அந்த கணவன் தான், அவன் பக்கம்தான் இந்த குழந்தை நிஸ்பத் செய்யப்படும். 6 மாதத்துக்கு உள்ளே இருந்தால் தான் பிரச்சனை. 6 மாதம் முடிந்து பிறக்கின்ற பொழுது நீங்கள் வேறு எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்று இந்த இடத்தில் சொல்லப்படும். மேலும் இங்கு ஒரு வரலாற்று தகவல் ஒன்றும் சொல்லப்படுகிறது. ஹஸ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், பாஜத் பின் அப்துல்லா ஜுஹனி அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அதே குடும்பத்தில் ஜுஹைனா குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். ஜுஹைனா குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த உறவுகளில் ஒரு திருமணம் முடித்தார். திருமணத்திற்கு பின்பு 6 மாதம் முழுமை பெற்றவுடன் அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்தார். குழந்தை கிடைச்சிருச்சு. இப்போ இவருக்கு, அந்த கணவருக்கு சந்தேகமாயிருச்சு, என்ன 6 மாதத்தில் குழந்தை. ஃபந்தலக ஜௌஜுஹா இலா உஸ்மான் ரலியல்லாஹு சென்று தன் பிரச்சனையை சொன்னார். 6 மாதத்துல என் மனைவி குழந்தை பெற்றுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அழைச்சிட்டு வந்து எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டால் தண்டனை கொடுப்பதற்காகத்தான் சொன்னார். அழைச்சிட்டு வாங்க, ஏன்னா அப்போ இது கரெக்ட் இல்லையே, தவறு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக. சரி, தண்டனை கொடுக்குமாறு சொல்லப்பட்டு அந்த பெண் தண்டனை நிறைவேற்றுவதற்கான இடத்திற்கு அனுப்பப்படுகிறாள். அவளுடைய அதற்கு தேவையான உடை, இந்த உடையை கலட்டி தண்டிக்கப்படுகின்ற பொழுது கொஞ்சம் வித்தியாசமான உடை, திக்கான உடை அணிந்திருக்க வேணும், அதற்காக அந்த உடை மாற்றப்படுகிறது. அப்போ அந்த பெண்ணின் சகோதரியை அழுகிறாள். அந்த சம்மந்தப்பட்ட பெண் சொல்கிறாங்க, எதுக்கு நீ அழுகிற, நீ அழுக வேணாம், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், என் கணவர் அல்லாது யாரும் என்னை தீண்டியதே இல்லை, ரப்பு என் விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். கடைசியில் என்னை இவங்க அனுப்பப்பட்டாங்க, தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த தகவல் கேள்விப்பட்டு அலிநாயகம் ஓடி வருகிறார்கள். இந்த விஷயம் கேள்விப்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வர்றாங்க. வந்து உஸ்மான் ரலியல்லாஹு இப்போ கேட்டாங்க, ஏதோ இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. ஆமாம், 6 மாதத்தில் ஒரு பெண் குழந்தை பெற்று எடுத்துட்டா, அதனால அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதனால நான் சொன்னேன், என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, இந்த வசனத்தை சொல்லி காமிச்சாங்க. அது இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற விளக்கம் என்பதால் இதை சொல்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி காமிச்சாங்க. ஹம்லுஹு ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, கற்பகாலமும் பால்குடி காலமும் சேர்ந்து 30 மாதம்னு சொல்லப்படுது. பால்குடி காலம் 2 வருஷங்கிறது தனியாக மிக தெளிவாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் 6 மாதம் தானே குழந்தை பெறுகின்ற கற்பகாலம், குறைந்தபட்ச கற்பகாலம். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இப்படி சொல்லிய முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டுட்டாங்க. நான் இப்படி அதை சரியான முறையில் விளங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. யாருக்கும் எந்த இடத்திலும் மனிதர்கள் அடிப்படையில் சில சருகுதல்கள் வந்து விடலாம். இப்படி நான் அதை இப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டுட்டு உடனே என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த பெண் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டாங்க. பெண்ணுக்கு தண்டனை. ரொம்ப கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் இடத்துல அவங்க இது பண்ண அவசியம். ஆனால் அதுலேயே வருகிறது. அதுக்கு அடுத்து குழந்தையை பார்க்கிறார்கள். குழந்தையை பார்த்தா இவன் மாதிரி இந்த தந்தையை போன்று இந்த குழந்தை இருக்கிறது. அந்த தந்தையே சொல்கிறார், என்னுடைய இந்த பிள்ளை விஷயத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை, இவர் என் மகன் தான் அப்படின்னு சொல்றார். அப்படியே இருக்கு, டிட்டோவா இருக்கு. ஒரு காகத்தின் குஞ்சு அல்லது ஒரு முட்டை ஒரு இருந்து வரக்கூடியது எப்படி இருக்குமோ அதை விட அவனுடைய தந்தையை போன்று அந்த குழந்தை இருக்கிறது. பார்த்துட்டு சொல்றாரு, இது ஏன் பிள்ளை தான், எனக்கு சந்தேகமே இல்லை அப்படிலாம் சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ தான் குற்றம் சுமத்தின பிரச்சனையா. ஹதீஸில் வருகிறது, இவருடைய முகத்தில் ஒரு கொப்புளம் ஏற்பட்டது. அந்த கொப்புளம் சரியாகவே இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அரித்து மொத்தமும் பெரிய அளவில் நோய் ஏற்பட்டு அதனாலேயே பாதிப்பு ஏற்பட்டு அதனாலேயே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்டார். அதிலேயே அவர் மௌத்தாயிட்டார். அதாவது அப்பாவிகள் மீது அவதூறு சொல்வது ஒரு தெரிந்தோ தெரியாமல், இன்னைக்கு நம்ம வாய் பிடிக்குதோ மாங்காய் பிடிக்குதோன்னு எதை மாதிரி ஒன்று பேசிடுறோம். யாராவது பண்ணால் என்னத்தையாவது ஒன்று சொல்லிடுறது, ஏதாவது ஒரு பெரிய மேஜரான பெரிய வார்த்தைகளை பேசுகிறது. பேசவே முடியாது. இது போன்ற விஷயங்கள் தெரிந்தால் கூட மறைக்க வேண்டும். வெளியில் போய் சொல்லுங்க அவசியம் என்ன இருக்குது? ஒரு பையன் ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று தப்பே நடந்திருக்கு. நம்ம யார்?
நம்ம யார்? நம்ம அரசாங்கம் அல்ல, பெற்றோர்களும் அல்ல. நீங்கள் பெற்றோர்களை உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் அந்த பெற்றோர்கிட்ட சொல்லி அந்த பிள்ளைகளை திருத்துவதற்கு சொல்லலாம். நான் அப்படி பார்க்குறேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க, அதில் எந்த தப்பும் அல்ல, அது குறையே அல்ல. அல்லது நீங்கள் அவங்களே நேரடியாக சந்தித்து சொல்லலாம், ஏமா அப்படி செய்கிறீங்க, ஏன் தம்பி இப்படி செய்கிற, அப்படிலாம் செய்யக்கூடாது, இது கரெக்ட் இல்லை, நம்ம குடும்பத்தினுடைய கண்ணியத்திற்குது அழகல்லவே, அப்படி எப்படி நீங்கள் செய்யலாம், எந்த குறையுமே இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிருச்சுன்னு லட்டு கிடச்ச மாதிரி துனியா ஃபுல்லாக பரப்புறது, என்ன தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, கடைசியில் இவன் ஒன்று சொல்ல, அவன் கேட்குறவன் இன்னொன்று சேர்த்து சொல்ல, அதுக்கடுத்து உள்ளவன் இன்னொன்று சேர்த்து சொல்ல, எங்கேயோ போய் முடித்து விடுகிறார். தன்னுடைய குடும்பத்தில் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதனுடைய வழி எவ்வளவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொன்னால் இதை போன்றுதானே அடுத்தவர்களுக்கு இருக்கும் என்ற உணர்வு கண்டிப்பாக மோமின்களுக்கு வரணும். அப்போ உண்மையாக இருந்தாலே இவ்வளவு விஷயம், அது உண்மையா என்னாண்டே தெரியலன்னு சொன்னால் பேசுறத ஹராமாச்சு, பேசவே கூடாது. சொல்லலான்னு சொல்வார்கள் அல்ல, கீபத் பேசாதீங்க, கீபத் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. யார சொல்லலாம், நாங்கள் பேசுவது அவரிடம் இருந்தாலுமா? ஆச்சரியமா கேட்டாங்க அப்பாவித்தனம். ஆம், இருந்தால்தான் புறம், இல்லை ஆனால் ஃபகத் பஹத்தா, அவர் மீது நீங்கள் அவதூறு கூறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அது மிகப்பெரிய குற்றம். அது இருக்கிற உண்மையே தேவையில்லாமல் நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு பேர் புறம் பேசுறீங்கன்னு அர்த்தம். உண்மையை பேசினா, உண்மை இல்லாத தகவலை நீங்கள் பேசினால் புறம் பேசியதை விட பெரிய பாவம், நீங்கள் அவதூறு கூறுகின்றீர்கள். அவதூறு கூறுவது என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், யார் அப்பாவிகளான ஒழுக்கமான பெண்களின் மீது அவதூறு சொல்லிவிடுகிறார்களோ, அதாவது தவறு செய்யாதவர்களின் மீது அவதூறு சொல்லிவிடுகிறார்களோ, லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவ்வாறு அவதூறு பேசியவர்கள் இரு உலகத்திலும் சபிக்கப்பட்டவர்கள். துன்யாவிலும் இறைவனின் சாபத்திற்குரியவர்கள், ஆகிரத்திலும் இறைவனின் சாபத்திற்குரியவர்கள். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான், லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা வலஹும் அதாபுன் அதீம், கடுமையான தண்டனை அவர்களுக்கு உண்டு. இன்னும் அல்லாஹ் யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த செயல்களை பற்றி அவருடைய கரங்கள், அவருடைய கால்கள், அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மிடத்தில் பேசும். எல்லாம் பேசும். இங்கே நாவு மட்டும் பேசுது, அங்கே நாவும் பேசும், நாவு பேசாத எல்லாமே பேசும், எல்லாம் பேசும். உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்றான், இப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று சொல்லும். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த இடத்தில் சொல்வான். அப்போ இப்படி ஒரு அப்பாவி பெண் மீது, பாவமில்லாத, பாவத்தை பற்றி தெரியாத ஒரு பெண் மீது சந்தேகப்பட்டதால், அவரும் வேணும்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலன்னு சொன்னாலும் சரி, நீ உன் மனைவியின் மீது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நீ உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இல்லை, அப்படி அதை முறையாக ஹேண்டில் பண்ணாததால், அப்படி சொன்னதால், அதனால் அந்த பெண் பாதிக்கப்பட்டதால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவருக்கு ஒரு வகையான தண்டனையை கொடுத்தான் என்று இங்கு இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் அதனால கர்ப்பகாலத்தின் குறைந்தபட்ச காலம் 6 மாதம், கூடுதலாகும். 6 மாதத்திற்கு பின்பு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அவனுடைய யார் தந்தையோ அவர் பக்கமே இணைக்கப்படும். சரி, இப்படி சொல்லிட்டு அதே போன்று பால்குடி காலம் 2 வருடங்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, ஒரு குழந்தை எத்தனை மாசத்துல பிறக்குதோ அதுக்கு தகுந்தவாறு பால்குடி காலத்தை அமைச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் புரியும். ஒன்று பால்குடி காலம் 2 வருடம் முடிஞ்சிருச்சு, அது ஒரு தெளிவு. இந்த இடத்துல இந்த வசனத்திற்கு விரிவில் எழுதுகின்ற பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் 2 சேர்ந்து 30 மாசம்னு சொல்றானா, அப்படி சொல்றான்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு குழந்தை 6 மாதத்தில் பிறந்து விட்டால் 2 ஆண்டுகள் பால் கொடுக்க வேண்டும். 7 மாதத்தில் பிறந்தால் 1 வருடமும் 11 மாதங்கள் பால் கொடுக்க வேண்டும். 8 மாதத்தில் பிறந்தால் 1 வருடமும் 10 மாதங்கள் பால் கொடுக்க வேண்டும். 9 மாதத்தில் பிறந்தால் 1 வருடமும் 9 மாதங்களும் பால் கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் 2 சேர்ந்து தானே 30 என்ற ஒரு கருத்தையும் ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் முன்வைப்பார்கள் புரிகிறதுக்காக. அதே சமயத்தில் இந்த 2 ஆண்டு என்பதும் சந்திர கணக்கிலான 2 ஆண்டு, ஆங்கில ஆண்டை கணக்கில் எடுக்கக்கூடாது. இப்போ ரமலானில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த ரமலான்
அதற்கு அடுத்து இன்னொரு ரமதான் வருது இல்லை, அந்த ரமதான் வரைக்கும் 2 வருஷம், அந்த ரமதான் வர்றது வரைக்கும் 2 வருஷம். ஆங்கில வருடத்தை கணக்கு பார்க்கக்கூடாது. ஆங்கில வருடத்தின் ஜனவரி 1 ஒரு குழந்தை பிறந்துச்சு, அடுத்த ஜனவரி, அதற்கடுத்த ஜனவரி 1 வரைக்கும் போக முடியாது. ஏன்னு சொன்னால் அரபு ஹிஜ்ரி ஆண்டிற்கும் சந்திர கணக்கிற்கும் சூரிய கணக்கிற்கும் ஒரு வருடத்தில் 11 நாட்கள் இடைவெளி உண்டு, குறைவு உண்டு. எனவே ஜனவரி 1 குழந்தை பிறக்குது, எனக்கு அரபு மாதம் தெரியலை, அதை கணக்கு வைக்க தெரியலை அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி, அதற்கு அடுத்து ஜனவரி வருவதற்கு முன்னால் டிசம்பர் 10க்குள்ளே நிப்பாட்டிடணும். குறைந்தபட்சம் டிசம்பருக்கு முன்னாலே நிப்பாட்டிடணும், சந்தேகத்திற்கு இடமின்றி நிப்பாட்டுவதாக இருந்தால். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் அதுலேயும் வித்தியாசம் வச்சுருக்கிறாங்கப்பா. அது அப்படி அவசியம் இல்லாதது. எல்லா குழந்தைகளுக்கும் பால் தேவை. பெண் குழந்தைகளாக இருந்தால் 1.5 வருஷத்தில் நிப்பாட்டிடுறது, ஆண் குழந்தைகளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாள், 1.25, 1.10 அது வரைக்கெல்லாம் போகலாம், பிரச்சனை இல்லை. 2ஐ தாண்டுவதற்கு அனுமதி இல்லை, அதில் கவனமாக இருக்கும். அடுத்து குழந்தையுடைய பிரசவ காலம், பால்குடி காலம் சொல்லிட்டு அந்த குழந்தை வளர்ந்து வர்ற குழந்தை எப்படி நடக்கும், எப்படி நடந்து கொள்ளும் ஃபியூச்சரில். ஹத்தா இதா பலக அசுத்தகு, அந்த குழந்தை தன்னுடைய அறிவும் ஆற்றலும் முழுமை பெறுகின்ற காலத்தை அடைந்தால், வ பலக 40 சனத்தன், மேலும் 40 ஆண்டுகளை எட்டிவிட்டால், 40 ஆண்டுகளை எட்டிவிட்டார், அது அல்லாஹ்விடத்தில் கேட்கும், துவா செய்யும். கால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை வ அலா வாலிதை, யா அல்லாஹ் எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் செய்த நியாமத்துகளுக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நசீபை கொடு, மேலும் சாலிஹான அமல்கள் செய்வதற்கு நசீபை கொடு. அப்படி மேலும் என் குழந்தைகளை எனக்கு சீர் செய்து வை, உன்னிடத்தில் நான் தௌபா செய்கிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று 40 வயதில் அந்த குழந்தை, அந்த வளர்ந்து வந்தவர் துவா செய்வார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், வளர்ந்து வரக்கூடிய ஒரு 40 வயது அடைந்து விட்டால் அவர்கள் குறிப்பிட்டு தௌபாவின் மீது கவனம் செலுத்துவதும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதன் மீது கவனம் செலுத்துவதும், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை நினைவு கூர்ந்து ரப்புக்கு நன்றி செலுத்துவதும், சாலிஹான அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் அளிக்குமாறு கேட்குமாறும், தன்னுடைய குழந்தைகளும் தனக்கு சரியான பிள்ளைகளாக வளர்ந்து வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதும் ஒருவரின் மீது பொறுப்பு, கடமை, தார்மீக பொறுப்பு. அதை அவர் கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் வழிகாட்டுறான். அப்படி வழிகாட்டுகின்ற பொழுது அல்லாஹ் கூறுகின்ற வயசு ஹத்தா இதா பலக அசுத்தகு, அந்த அவருடைய அறிவும் தெளிவும் முழுமைத்துவம் பெறுகின்ற காலத்தை அடைந்தால். இதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதருக்கு ஒரு தெளிவான ஞானம் கிடைப்பது என்பது 30 வயதிற்கு பின்பு, குறிப்பாக 33 வயது. அதனால தான் சொர்க்கவாசிகளுடைய வயசு 33ன்னு சொல்லப்படுது. சொர்க்கவாசிகளுடைய வயசு எல்லோருக்கும் 33ஆக இருக்கும். அவங்க 80 வயசில் இறந்திருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையில் இருந்தாலும் சரி, 33 வயது வாலிபர்களாக இருப்பார்கள். 33 வயது என்பது மிக மிக முக்கியமான ஒரு பருவம். ஒரு மனிதனுடைய அறிவும் தெளிவுகளும் முழுமை பெற தொடங்குகின்ற காலம் 33 வயது. 40 வயது அது முழுமையடைந்த காலம். 40 வயது அந்த அறிவும் தெளிவும் முழுமையடைந்த காலம். அதனால தான் இந்த காலத்திற்கு அரபியில் கஹூலா அப்படின்னு சொல்லலாம், முதிர் இளம்பருவம் அப்படின்னு சொல்லலாம். முதிர் இளம்பருவம், அது இளம்பருவம் தான், வாலிபம் தான். அந்த வாலிபத்தில் முதிர்ச்சி அடைந்த பருவம். 15 வயசுக்கு மேலே வாலிபம்ங்கிறது வந்துடும். 18, 17, 18 வயசில் வாலிபம் தொடங்குகிறது. 40 வயசு வரைக்கும் வரலாம். அந்த 33 வயதிற்குண்டான வாலிப காலகட்டம் வித்தியாசமானதாக இருக்கும். தடாமுடான்னு எடுத்தாவது ஒன்று பண்ணிடுவாங்க, டாம்டீம்னு அடிச்சு இது பண்ணிடுவான், தூள் பரத்திடுவான். அந்த 33 வயது என்கின்ற பொழுது கொஞ்சம் யோசனை சிந்திக்கணும், நிதானம் அது வரும். அது முழுமைத்துவம் பெறுவது எப்பொழுது? 40 வயது வருகின்ற பொழுது ஒரு தெளிவான ஒரு சூழல் கிடைக்கும். இப்போ அல்லாஹ் சொல்றான், அந்த தெளிவான காலம் 40 ஆண்டுகள் வந்துவிட்டால் இவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார், யா அல்லாஹ். அதாவது அப்போ நீ வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மீளணும்,
ரப்பின் மீது, ரப்பு உனக்கு கொடுத்த நியாமத்துகளை நீ யோசிச்சு பார்க்கணும். நீ செய்த தவறுகளை நீ கூட்டி கழிச்சு பார்க்கணும். அல்லாஹ் இடத்துல செய்த தவறுகளுக்காக அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் உனக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்தணும். உன்னுடைய வருங்காலம் சரியாக இருப்பதற்கு நன்றி அல்லாஹ்ட்ட நீ கேட்கணும். உன்னுடைய சந்ததி சரியாக இருப்பதற்கு நீ அல்லாஹ் இடத்துல கேட்கணும். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி தருகிறான். சரி, என்ன துவா செய்வான் அந்த 40 வயசுல? இறைவா, கால ரப்பி அவுஸிஅனி, எனக்கு நசீபை கொடு, அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, எனக்கும் நீ என் பெற்றோர்களுக்கும் செய்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் நசீபை கொடு. அப்ப நன்றி செலுத்த நசீபுன்னு சொன்னா என் உள்ளத்துல நன்றி செலுத்துவதற்குண்டான சிந்தனையை கொடு, இல்ஹாம் உதிப்பை ஏற்படுத்து என்பது அர்த்தம். சரி, எனக்கு நீ செய்த நியாமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்தது மட்டுமல்ல, எனக்கு செய்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த நசீபை கூட மட்டும் கேட்கல, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த நியாமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்த நசீபை கொடு. புரியுதா? அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துக்கெல்லாம் நன்றி செலுத்தணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்துருக்கான், ஆற்றலை கொடுத்துருக்கான், செல்வத்தை கொடுத்துருக்கான், படிப்பை கொடுத்துருக்கான், என்னன்னா ரப்பு கொடுத்துருக்கான், நன்றி செலுத்தணுண்டு. அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்? உனக்கு கொடுத்த நியாமத்துக்கு மட்டுமல்ல, உன் பெற்றோர்களுக்கு கொடுத்த நியாமத்துக்கும் நீ நன்றி செலுத்தணும். அதனாலதான் யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ கொடுத்த நியாமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்த நசீபை கொடு. சூஃபியாக்கள் குர்ஆன் ஷரீஃபில் விரிவுரையாளர்கள் அந்த இடத்துல எழுதுறாங்க, ஏன் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளுக்கும் பிள்ளைகள் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதனால் சொல்லப்படுகிறது? புரியுதா? நமக்கு வழங்கிய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது கடமை. பெற்றோர்களுக்கு வழங்கிய நியாமத்துகளுக்கு அவங்க தானே நன்றி செலுத்தணும், அவங்க தனிப்பட்டவங்க நன்றி செலுத்துவான். ஆனா என் பெற்றோர்களுக்கு கொடுத்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்திருக்க நசீபை கொடுன்னு ஏன் அல்லாஹ் கேட்க வைக்கிறான், ஏன் அல்லாஹ் சொல்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா அற்புதமான ஒரு விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பெற்ற நியாமத்துகளை அந்த பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். பெற்றோர்கள் பெற்ற நியாமத்துகளை அந்த பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். அம்மா அத்தாவுடைய காசு, அதில் தான் நம்ம வளர்ந்து ஆளாகி படித்து எல்லாம் வந்தோம். நம்ம சம்பாதிச்சா நம்ம படிச்சுக்கிட்டோம் இல்லையே. அப்போ நமக்கு செலவு பண்ணது யாரு? நம் பெற்றோர். அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை தானே நமக்கு பயன்பெற்றிருக்கு. எனவே நீ பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தையும் நீ உபயோகித்தவர்களில் ஒருவன். எனவே அதற்கு நீ நன்றி செலுத்து. அது அவருடைய பொருளாதாரத்தையும் நாம் பயன்படுத்தி இருப்போம், அவருடைய அறிவு ஞானத்தை பயன்படுத்தி இருப்போம், அவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள், அந்த அறிவை நமக்கு கடத்தியிருப்பாங்க. எல்லா வகையிலும் எதுவாக இருந்தாலும் சரி, பொருள் மட்டுமே அல்லவே, பொருள் மட்டும் இல்லை, என்னவாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு துறை சார்ந்த வல்லுநர்களாக இருப்பார்கள். அந்த துறை சார்ந்த அறிவு ஞானத்தை நமக்கு அவர்கள் தந்திருப்பார்கள். நமக்கு பல்வேறு வழிகளில் அவர்கள் வழிகாட்டி இருப்பார்கள். மொத்தத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த நியாமத்தையெல்லாம் வழங்கினானோ அவைகள் அனைத்தையும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அவைகள் அனைத்தையும் நேரடியாக மறைமுகமாக அனுபவித்திருப்பீர்கள். ஆதலால் உனக்கு நான் செய்த நியாமத்துக்கும் உன் பெற்றோர்களுக்கு செய்த நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்துங்கிற நசீபை கொடுன்னு நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். அப்போ அவர் துவா செய்வார், இறைவா நீ எனக்கு செய்த நியாமத்துக்கும் என் பெற்றோர்களுக்கு செய்த நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்த நசீபை கொடு. இரண்டாவது, வான் ஆமல சாலிஹன் தரலா, அல்லாஹ் வருங்காலத்தில் சாலிஹான அமல் செய்யும் நசீபை கொடு. வருங்காலத்தில் சாலிஹான அமல் செய்யும் நசீபை கொடு. எவ்வளவு நாள் வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஐயுன்னாசி ஹைருன் யா ரசூலல்லாஹ், மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, யாருடைய ஆயுளும் நீளமாக இருந்து யாருடைய நல்ல அமல்களும் சாலிஹான அமல்களும் இருக்கோ இவர் சிறந்தவர். யார் மனிதர்கள் சிறந்தவர்? நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர். அது சாதாரண, நம்ம நீண்ட ஆயுள் என்பது பெரிய நிஅமத், அதை எப்படி நம்ம உபயோகிக்கிறோம் என்பதை பொறுத்து தான். நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அந்த ஆயுள் முழுக்க சாலிஹான அமலும் செய்வதற்கு தௌஃபீக் செய்யப்பட்டவர். அதே போன்று பெருமானிடம் கேட்கப்பட்டது, ஐயுன்னாசி ஷர்ருன் யா ரசூலல்லாஹ், மனிதர்களேயே மிக கெட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானார், மன் தால உம்ருஹு வ ஸாஅ அமலுஹு, யாருடைய ஆயுள் நீளமாக இருந்து பாவங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, செயல்களும் தீய செயல்களும் அதிகமாயிருச்சோ அவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப
ஆயுள் அதிகமாக இருக்குது, நன்மையும் அதிகமாக இருக்குது, மாஷா அல்லா, அது பரக்கத். ஆயுள் அதிகமாக இருக்குது, ஆனால் காலத்துக்கும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ஆயுளினால் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன? பாவங்கள் தான் கூடிக்கிட்டே இருக்குது. சில சொல்கிறாங்க ஆக கெட்டவன் அவன் தான். அதனால தான் நம்ம துவா செய்கிற நேரத்தில் வெறுமனே யாழ்லா நீண்ட ஆயிலே கூட நம்ம கேட்குறதே இல்லை. அல்லாஹும்ம தவ்வில் ஹயாத்தனா பில் அமாலி ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்யும் நசீபுடன் கூடிய நீண்ட ஆயிலை கொடு. வெறும் நீண்ட ஆயிலை கேட்கறது இல்லை, நீண்ட ஆயிலை கொடு. அந்த ஆயில் எப்படி இருக்கணும்? சாலிஹான அமல் செய்வதற்கு தௌஃபீக்குள்ள ஆயிலாக இருக்கணும். நீண்ட நெடும் வெறுமனே நீண்ட ஆயில் அல்ல, சாலிஹான அமல்களுடன் கூடிய நீண்ட ஆயிலாக இருக்கணும். இப்போ சொல்லப்படுது, நீ துவா செய்யுங்க, வன் அமல சாலிஹன் தர்தா, சாலிஹான அமல் செய்யும் நசீபை ரப்பே நீ கொடு. வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, மேலும் என் குழந்தைகளை எனக்கு சீராக ஆக்கி கொடு. என் குழந்தைகளுடைய விஷயத்தில் எனக்கு சீராக ஆக்கி கொடு. ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் வேணும், பிள்ளை வேணுங்கிறாங்க. சில பேர் ஏன் இல்லை, இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளே தொல்லைகளாக மாறுகிறார்கள். அந்த பிள்ளைகள் இவருடைய கண்ணியத்திற்கு இழுக்கை ஏற்படுத்துகிறார்கள். இவங்களுக்கு பல்வேறு வகைகளில் பிரச்சனை தர்றாங்க, நேரடியாகவும் மறைமுகமாக பிரச்சனையை தர்றாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து பெருமைப்படுவதற்கு பகரமாக வெட்கப்படுவதற்கும், சில சமயங்களில் அசிங்கப்படுவதற்கும், சில சமயங்களில் மிகப்பெரிய சோதனைகளை சந்திப்பதற்கும் அந்த பிள்ளைகள் காரணமாயிடுறாங்க. இப்படி நிலை வந்துவிடக்கூடாது என்பதால் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துவா செய்யணும். வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, யா அல்லாஹ் என் குழந்தைகளுடைய விஷயத்தில் எனக்கு சீர் செய்து வை, சீராக ஆக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக ஆக்கு, என் குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்கு, என் குழந்தைகளை இரையச்சமுடைய குழந்தைகளாக ஆக்கு. இப்படி நீங்கள் துவா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த 2 வசனத்தை சேர்த்து சொல்கின்ற பொழுது பெற்றோருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தணுங்கும் பொழுது பெற்றோர்கள் செய்த நியாமத்துகளில் நிறைய நம்ம சொன்னோம். அவங்களுடைய காசை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அவங்க அறிவை யூஸ் பண்ணியிருக்கோம், பல விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சொல்கிறாங்க அந்த பெற்றோர்களுடைய செல்வங்களில் நீங்கள் அதிகம் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதிலேயே மிகச்சிறந்த செல்வம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லொழுக்கத்தை கொடுத்திருப்பார்கள், நல்லுபதேசங்களை செய்திருப்பார்கள், நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுக்கு கற்றுத்தந்திருப்பார்கள், நல்ல பண்பியலை உங்களுக்கு கற்றுத்தந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்றவைகளில் மிக பிரதானமிக்கவை அவை. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அவர்கள் நமக்கு ஒழுக்கங்களையும் கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுறாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளையை நல்ல பிள்ளையாக ஆக்கு. இப்போ நம்ம துவா செய்ய சொல்றான்ல அல்லாஹ், அப்போ அவங்க நமக்காண்டி என்ன செஞ்சிருப்பாங்க? துவா செஞ்சிருப்பாங்க. வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி. அதனால தான் சொல்லப்படும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்யற சலதான் சொல்லுவாங்க, 3 நபருடைய துவாவை அல்லாஹ் மறுப்பதே இல்லை. தாவத்துல் வாலிதி அலா வலதி, அதில் ஒருவர் பெற்றோர் பிள்ளைக்கு செய்யும் துவா. இன்னைக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் முட்டி மோதுறோம், துவா செய்கிறது கம்மியாக இருக்குது. திட்டுறோம், பேசுகிறோம், அடிக்கிறோம், என்னென்னலாம் சொல்கிறோம், ஓவராக உபதேசம் கூட செய்கிறோம். ஆனால் தனியாக உட்காந்து அழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா செய்வது இல்லை என்று சொல்ல மாட்டேன், குறைவாக இருக்கிறது. நிறைய துவா செய்யும். சொல்லதான் சொல்லுவாங்க, மன் ஃபுத்திஹ லஹு மின்கும் பாபு துஆ ஃபுத்திஹத் லஹு அப்வாபுர் ரஹ்மா. யாருக்கு துவா செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கும். துவா செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கறது தானே, இல்லைன்னா எந்திரிச்சு ஓடி போயிடுவோம் இல்லை. அல்லது அல்லாஹ் இடத்துல துவா செய்யறோம்னு சொன்னா ரப்பு துவா செய்யறதுக்கு நசீபை கொடுத்துட்டான், அப்படியான அந்த துவாவை ரப்பு ஏற்றுக்கொள்ள போகிறான் என்ற அர்த்தம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்யணும், அதுவும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, யா அல்லாஹ் என் குழந்தைகளை எனக்கு சீரான ஆக்கு. ஏன்னா 40 வயசுன்னு சொன்னால் இவனுடைய பிள்ளைகள் எந்த வயசுல தான் இருக்கும்? 10 to 15க்குள்ளே இருக்கும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, 10 to 15க்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய வளர்ந்து வருகின்ற காலம், அந்த பிள்ளைகள் சீராக இருப்பதற்கு துவா செய்யுங்க. இதில் வரும், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா என்பது போன்ற துவாக்கள் எல்லாம் குழந்தைகளுக்காக கேட்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படும். அப்படி சொல்லிட்டு மேலும் அவர் சொல்வார், இன்னி துபுத்து இலைக்க, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் தௌபா செய்து மீண்டு விட்டேன். என்னுடைய பாவங்கள், நான் மனிதன், பலகீனமானவன், நிறைய பாவங்கள் செய்திருப்பேன். யா அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்திற்கும் உன்னிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். இன்னி துபுத்து இலை, உன்னிடத்தில் நான் என் பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீளுகிறேன். இன்னி மினல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் உனக்கு வழிபட்ட உன் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களில் ஒருவனாக நான் இருக்கின்றேன்.
என்று இந்த துஆவை 40 வயதில் அந்த குழந்தை வளர்ந்து வந்து 40வது வயதில் இப்படிப்பட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும். எனக்கு செய்த நீ எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் செய்த நியாமத்திற்கு நான் நன்றியுடையவனாக இருப்பதற்கு நசீபை கொடு, வருங்காலத்தில் சாலியான நல்லமல்கள் செய்வதற்கு நசீபை கொடு, என் பிள்ளைகளை சிறந்தவர்களாக ஆக்கி உன்னிடத்தில் நான் தௌபா செய்து மீளுகிறேன். இது பொதுவாக அல்லாஹ் எல்லா குழந்தைகளும் மறந்து வரக்கூடிய குழந்தைகள் எல்லோருமே இந்த இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். குறிப்பாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விஷயத்தில் அவர்களை பற்றி இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது என்று குர்ஆன் ஷரீஃபின் சில விரிவுரையாளர்கள் சொல்வார். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி துஆ செஞ்சாங்களாம், யா அல்லாஹ் எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் செய்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்த நசீபை கொடு அப்படின்னு அவங்க துஆவும் செஞ்சுருக்கிறாங்க. நான் சாலியான அமல் செய்ததற்கு தௌஃபீக்க கொடுன்னு கேட்டாங்க. அது இப்போ அவங்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு கேட்டதுனால அல்லாஹ் பெற்றோர்களுக்கு ஈமான நசீபாக்கிட்டான். தான் சாலியான அமல் செய்வதற்கு நசீபை கொடுன்னு கேட்டாங்க. அப்படி கேட்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்ற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? தன் வாழ்ந்த காலத்தில் 9 பேரை அடிமையிலிருந்து விடுதலை விட்டிருக்கிறார்கள். விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கி 9 பேரை. அதில் ஒருவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொன்னால் ஒரு கொஸ்டின் பிலால் ரலியல்லாஹு என்பது தான் சரியான ஆன்சர். ஆனால் நிறைய பேர் ஒரே நேரத்தில் சொல்லிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிலால் ரலியல்லாஹு என்பது தான் சரியா. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காசை கொடுத்து வாங்கி விடுதலை விட்டாங்க. விடுதலை விட்டது மட்டுமல்ல, அவர்களை அழைக்கின்ற பொழுதெல்லாம் யா சய்யிதனா எங்களுடைய தலைவரே என்று தான் அழைத்தார். காசு கொடுத்து வாங்கிய அடிமை, உரிமை விடப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அழைத்தது எப்படி? எங்களுடைய தலைவரே அப்படிதான் கூப்பிடுவாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? சாலியான அமல் செய்வதற்கு நசீபை கொடுண்டு அந்த வார்த்தையில் எவ்வளவு சாலியான அமல்கள் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை சொல்லலாம் சொன்னாங்க, நோன்பாளிகள் சொர்க்கத்தில் இந்த வாசல் வழியாக வருவாங்க, தொழுகையாளிகள் இந்த வாசல் வழியாக வருவாங்க, அப்படி ஒவ்வொருத்தலாம் ஜிஹாது செஞ்சவங்க இப்படி வருவாங்க, இந்த நன்மைகள் செஞ்சவங்க அந்த வாசல் வழியாக, இப்படிலாம் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு சிறப்பை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் நாங்கள் கேட்டாங்க, என்ன கொஸ்டின் பாருங்க, யா ரசூலல்லாஹ் இந்த எல்லா வாசலுக்கும் வழியாகவும் ஒருத்தர் வர்றதுக்கு அனுமதிக்கப்படுவாரான்னு கேட்டாங்க. அவங்கவுங்க ஏதாவது ஒரு டோர் ஓப்பனில் இருந்தால் போதும், இந்த டோரில் போன்னு சொன்னால் அடுத்த டோரை பற்றி பிரச்சனை இல்லை, உள்ளே ஓடிட வேண்டியதான். அபூபக்கர் நாங்கள் கேட்குறாங்க, எல்லா வாசல் வழியாகவும் உள்ளே வருவதற்கு யாருக்கேனும் அனுமதிக்கப்படுமா? அந்த தரம் இருக்குமா? தகுதி இருக்குமா? இருக்கும். நீங்கள் அவர்களில் ஒருவர்னு சொன்னான். இருக்குங்கிற மட்டும் சொல்லல, நீங்க அதுல ஒரு ஆள் சொன்ன. யார? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அப்படியானால் எவ்வளவு நன்மைகள் அவர்கள் செய்திருப்பார்கள், எவ்வளவு சாலிகான அமல்கள் செய்திருப்பார்கள். வா நாமல சாலிஹன் தர்லா, யா அல்லாஹ் நீ விரும்புகின்ற, நீ திருப்திருகின்ற அளவிற்கு சாலிகான அமல் செய்வதற்கு தௌஃபீக்கை கொடு. அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கணும். அமல் செய்கிறது நம்முடைய கையில் இல்லை, தொழுகிறது நம்ம கையில் இல்லை, குர்ஆன் ஓதுறது நம்ம கையில் இல்லை, நோன்பு வைக்கிறது நம்ம கையில் இல்லை, தஸ்பீஹ் செய்கிறது நம்ம கையில் இல்லை, அடுத்தவங்க கண்ணியமாக பேசுறது கூட நம்ம கையில் இல்லை, அடுத்தவங்க மீது ஏழை எளியவர்கள் மீது இறக்கப்படுவது நம்ம கையில் இல்லை, சின்ன குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்துறது நம்முடைய கையில் இல்லை, பெரியவங்களை மதிக்கணும் அதுவும் நம்முடைய கையில் இல்லை. எல்லாமே சாலிஹான அமல்கள் அல்லாஹ் தௌஃபீக் அளித்தால் மட்டுமே செய்ய முடியும், இல்லையானால் ஏடாகூடமாக நடக்கும். அப்போ அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பிட்ட கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த நசீபை தருவான். அதே போல என் குழந்தைகளில் சீராக்குன்னு சொன்னாங்க. சொல்லப்படுகிறது, அவர்கள் அவருடைய பெற்றோர், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அத்தனை பேரும் தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற நசீபை பெற்றிருந்தார்கள், அபூபக்கர் நாயகத்தினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி சில பேர் இந்த வசனம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நசீபையும் அடையாளப்படுத்துதுன்னு சொல்பவர்கள் உண்டு. அதே சமயத்தில் இது பொதுவான வசனம். எல்லோரும் 40 வயது ஆகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும், துஆ செய்ய வேண்டும், ரப்பிடத்தில் தௌபாவும் செய்யணும். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சு, நீ மன்னிக்கலைன்னா எங்கே போக முடியும் என்று தௌபா செய்து ரப்பிடத்தில் மீள வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. மேலும் இது தொடர்பான சில ஹதீஸ்கள் உண்டு. 40 வயதில் அல்லாஹ் அந்த ஒரு அடியானை எப்படி பார்க்கிறான், 50 வயதில் எப்படி பார்க்கிறான், 60 வயதில் எப்படி பார்க்கிறான், 70 80 வயதில் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்பதை பற்றி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு இந்த வசனத்திற்காக அந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். விரிவுரையை நாம் வருகின்ற வாரம் பார்ப்போம். உலாயிக அல்லதீன நதகப்பலு அன்ஹும்
யார் இப்படி துவா செஞ்சு அல்லாஹ்விடத்தில் மீண்டார்களோ அல்லாஹ் சொல்றான், இவர்களின் நன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். தஜாவஸ் அன் செய்யாத்தையும், அவருடைய பிழைகளை நாம் மன்னித்து விடுவோம். ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாசிகளோடு இருப்பார்கள். வாத சிதுக்கில்லதி கானு யூஆதுன், நல்லோர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உண்மையான வாக்குறுதியாகும் இது. இந்த வாக்குறுதியை இந்த மேன்மக்கள் பெறுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதற்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அல்லாஹ் தன்னுடைய பிரியத்திற்கு நேசத்திற்கு நல்லடியார்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று ரப்பு கூறுகின்றானோ அந்த பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் இணைத்துக் கொள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜிஉஸ் ஸலாம் வ ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. صدق الله العظيم.